பாதுகாத்து இந்த நாளிலே சம்பளத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்று. ஆகவே நாங்கள் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். ஆகவே நாம் இந்த நாளிலே 126வது சங்கீதம் 126 752வது பக்கத்தில் இருக்கிறது. 126 கடைசி 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். 126 கடைசி 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். கண்ணீரோடு இருக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதவை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அளித்த அடிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென். கண்ணீரோடு இருக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவர் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அடிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இந்த நாளிலே பேசுகிறார். ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க விதைகளை விதைக்க ஆரம்பித்து சில மாசங்கள், எத்தனை மாசம் ஆகிட்டு, கிட்டத்தட்ட 1 மாசத்தை தாண்டி 2வது மாசத்துக்குள்ளே நிற்கிறோம். எத்தனை பேர் தோட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து தெரியாது. என்ன ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் தோட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கடந்த வாரத்தில் இதை பேசும்படியாக சொன்னார். ஆனாலும் நம்முடைய கடந்த வாரத்தின் முதல் வாரத்தின் தொடர்ச்சியை நாம் பேச வேண்டியதுனாலே மகிமையை குறித்து பேச வேண்டியது. கடந்த வாரத்திலே ஆண்டவர் சொன்னார், சில பேர் 3 நாளை வாழ் எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவர் நல்ல பேசுகிற நம்முடைய உள்ளத்திலே சாதாரணமாய் நம்முடைய உள்ளத்திலே பேசுகிற ஆண்டவர். அவர் பேசும் பொழுது அதை நாம் கேட்க கற்றுக்கொண்டார் மிகவும் நலமாயிருக்கும். நமக்கு கேட்க முடிகிறது இல்லை. நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியம் நம்முடைய மூளையை, நம்முடைய மனதை ஆட்கொண்டிருக்கிறபடினாலே அவர் பேசும் பொழுது அதை கேட்க, அதை டியூன் பண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு இதயம் நமக்கு இல்லாததுனால நேரத்தில் அவர் பேசும் பொழுது நம்முடைய காதுக்கு, எந்த காது, இந்த காதுக்கு, நம்முடைய உள்ளத்தின் காதுக்கு கேட்பதே இல்லை. நம்முடைய ஆவியிலே அது விளங்குவதே இல்லை. காரணம், அவ்வளவு நம்முடைய ஆவியிலே சுமை, அவ்வளவு பாரம், அவ்வளவு யோசனைகள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு காரியங்களை நாம் உள்ளே அமர்த்தி வைத்திருக்கிறதுனாலே அவர் பேசும் பொழுது நம்மாலே விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவர் பேசுறதை கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு தெளிந்த தண்ணீரை போல இருக்கும் பொழுது அவர் பேசுகிறதை நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியும். ஆக தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், கண்ணீரோட விதைக்கும் பொழுது மனிதனுக்கு என்ன இருக்கும், கண்ணீர் இருக்கும். சுமந்து கொண்டு போகிறார், அழுது கொண்டுதான் சுமக்கிறார். ஆனால் அவனை அறுக்கும் பொழுது அவனுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, கம்பீரம் உருவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே வேதத்தில் சொல்லுகிறது போல விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம். ஆக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விதைக்கிற ஒவ்வொரு மக்களும் அவர்கள் அழுது கொண்டு விதைத்தார்கள், சுமந்து கொண்டு விதைத்தார்கள், சினுங்கி சினுங்கி விதைத்தார்கள். எப்படி விதைத்தாலும் அவர்கள் அறுக்கும் பொழுது கம்பீரத்தோடு இருப்பார்கள். அவர்கள் அறுக்கும் பொழுது அந்த விதைக்கும் பொழுது இருந்ததான வேதனையை மறந்து விடுவார்கள். ஏனென்றால் அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் வருகிற மகிழ்ச்சி. ஆகவே விதைத்த ஒவ்வொருவரும் விதைத்தவர்களை போல செயல்பட வேண்டும், விதைத்தவர்களை போல பேச வேண்டும், விதைத்தவர்களை போல கிரியை செய்ய வேண்டும். விதைக்காதவர்கள் போல நாம் நடக்கும் பொழுது நம்முடைய தோட்டத்தை என்ன செய்தோம், மூடிட்டோம். 2 விவசாயி சந்தித்து அப்படி பேசுவார்கள், அன்னை வணக்கம், அவர்கள் அன்னை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிற, குடும்பம் எப்படி இருக்கு, சுகமா இருக்கு, தோட்டத்தில் என்ன போட்டுக்கிறீங்க, விவசாயிகள் இப்படித்தான் பேசுவாங்க. உடனே வந்து வாங்குவார், அது போட்டுக்கிறேன், இது போட்டுக்கிறேன், அது போட்டுக்கிறேன், இது போட்டுக்கிறேன், அந்த பையன் இந்த பையன் ஒவ்வொன்றாய் சொல்லுவார். அவர் கேட்ட உடனே சொல்லுவார், அந்த பையன் 6 மாதத்துல பலன் கொடுத்துரும், இந்த பையன் 3 மாதத்துல பலன் கொடுத்துரும், இந்த பையன் 1 வருஷத்துல பலன் கொடுத்துரும். அப்ப உங்களுக்கு பரவாயில்லை, இவ்வளவு பயிரை போட்டுக்கிறீங்க, எப்படி தான் பராமரிக்கிறீங்க, எப்படி இதை வளர்க்கிறீங்க, எப்படி இதை பராமரிக்கிறீங்க. ஆகவே நிறைய பயிரை போட்டிருக்கிறதுனாலே இந்த நிறைய பயிரை நிறைந்த பலன் கிடைக்க போகிறது. அதனாலே நீங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவரை வாழ்ச்சினார். இப்பொழுது இவர் திருப்பி கேட்பார், நீங்க என்ன போட்டிருக்கீங்க, அவர் என்ன சொல்லுவார், தான் போட்ட பயிர்களை சொல்லுவார். 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்வார்கள். உங்கள் பயிர் 6 மாதத்திலே வளர்ந்து விடும், உங்கள் பயிர் 1 வருஷத்திலே வளர்ந்து விடும். அப்படி என்று சொன்னால் உங்கள் பிரச்சனைகள் 6 மாதம், 1 வருஷம் அல்லது 3 மாதத்திலே இருந்தது. உங்கள் பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் நினைத்த எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்தது, நீங்கள் வேண்டிக் கொண்டது அல்லது நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்க போது. அதற்காகத்தான் நீங்கள் பிரயாசப்பட்டு விதைத்திருக்கிறீர்கள், அதை கண் தூங்காமல் பராமரிக்கிறீர்கள் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்கள்.
ஆண்டவர் நம்மையும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு விசுவாசியை இன்னொரு விசுவாசி சந்திக்கும் பொழுது எப்படி பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அடிக்கடி சந்திக்கிறோம் அல்லவா, பேசுகிறோம் அல்லவா, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம அறியாமலே நாம குழியில விழுந்துறோம். நாம் என்ன செய்யறோம்னு தெரியாமலே செய்வோம், என்ன பேசுகிறோம்னு தெரியாமலே பேசுவோம். நம்முடைய பேச்சுல மிகுந்த வல்லமை உண்டு. அதை பல தடவை சொல்லி இருக்கிறேன். ஆக நாம் பேசும் பொழுது, ரெண்டு பேர் சந்திக்கும் பொழுது எப்படி இருக்கிறார் அல்லது பிரதர் அல்லது அண்ணன் எப்படி இருக்கிறார் சொன்னால் இவர் கொடுக்கிற பதில், அதே போல இவர் கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிற பதில் எப்படி இருக்கிறார்? ஏதோ இருக்கிறார். என்ன மாதிரி பிரச்சனை எங்கதான் தீருது? கடன் பிரச்சனை தீரவே தீராது. கடன் பிரச்சனைக்கு இன்னும் 10 வருஷம் உழைச்சு கட்டினாலும் தீராது. விதைத்தவர்களை போல நாம் பேசுவதில்லை. ரெண்டு விவசாயி விதைத்தவர்கள் அழகாய் பேசுவார்கள், அழகாய் பேசுவார்கள். ரெண்டு விவசாயிகள் பேசும்பொழுது கவனிச்சு பாருங்க. அவர் இவருக்கு சொல்லுவார், என்ன பயிரா போட்டீங்க? அவர் சொல்லுவார், சரி 6 மாதத்தில் நீங்கள் கனியை காண்பீர்கள். அவர் சொல்லுவார், 1 வருஷத்துல சரியா கனியை காண்பீங்க. பயிரை சொல்ல சொல்ல அவர் அதுக்கு பலனை சொல்லுவார். பயிரை சொல்ல சொல்ல கேட்கிறவர் பலனை சொல்லுவார். அவர் போட்ட பயிரை சொல்ல சொல்ல இவர் அதுக்குரிய பலனையும் காலத்தையும் நேரத்தையும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார்கள். கீரை போட்டுக்கிறீங்களா? 3 மாதத்துல உங்களோட கீரை தோட்டத்துக்கு நான் போயிடுவேன். என்னத்துக்கு? தெரிஞ்சவர் பார்த்தா என்ன செய்வீங்க? கீரையை ஃப்ரீயா எனக்கு ஒரு கட்டு பிடிங்க தருவீங்க. மார்க்கெட்டுக்கு போனா 10, 20, 30 என்ன உங்களோட தோட்டத்துக்கு வந்தா தெரிஞ்சவர் வந்தா என்ன செய்வீங்க? உடனே உங்களோட கீரை தோட்டத்துல என்ன 3 மாதத்துல வளர்ந்தது சரியா, உடனே நீங்க எனக்கு ஒரு கட்டு கட்டி தந்தா அதை கொண்டு போய் நான் சுண்டல் சுண்டி தேங்காய் பூ போட்டு நன்றாக சுண்டி நானும் என் குடும்பமும் பசி ஆறுவோம். ஏனென்றால் நீங்கள் விதைத்தது பலன். ஆக தேவனுக்கு பார்க்க நாம் பேசும் பொழுது ஒருவர் சொல்ல வேண்டுமா, நீ விதைத்தது எல்லாவற்றையும் நீ அறுக்க போகிறாய். ஆகவே நாம் எப்படி சொல்ல வேண்டும்? நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களை ஆசீர்வதித்தவர் ஈசாக்கை 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல உங்களுடைய விதைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படி நாம் சொல்ல வேண்டும். இதுதான் தேவ பிள்ளைகள். அது அங்கே நாம் பார்த்தோம் விவசாயிகள், இங்கே பார்க்கிறோம் விசுவாசிகள். வாழ்த்த வேண்டிய வாழ்த்துதல். நம்முடைய வார்த்தை பிறருடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தும் அல்லது பிறருடைய விசுவாசத்தை இழுத்து விழுத்தி போடும். ரெண்டு செய்யும். வாய்க்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பிறருடைய விசுவாசத்தை உயர்த்தி விடும். சில பேருடைய வார்த்தை இருக்கிற விசுவாசத்தையும் கவிட்டு கீழே விழுந்து விடும். இவர் இப்ப வரும்பொழுது உற்சாகமா இருந்தவர் இவர் சொன்னதை கேட்டதுனால இவர் இப்ப தலையை தொங்க போட்டுருவார். வரும்பொழுது மாடி பிரிச்சு கொண்டு வந்திருப்பார். இவருடைய வார்த்தை கேட்டதுனால அவருடைய உற்சாகம் போயிட்டு என்னுடைய வாயிலிருந்து போன வார்த்தை அவ்வளவு வல்லமை, அவ்வளவு வல்லமை. இவர் சொன்ன சொல்லில உற்சாகமா நல்ல நிதானமா வந்த மனுஷன். இவர் சொன்ன சொல்லில இவன் வந்த ரோட்டை மறந்து இப்படி போனான். இவர் சொன்ன சொல்லு, இவர் போட்ட போடு, இவர் வாயிலிருந்து கொப்புளிச்ச அவிசுவாசமான அல்லது அசுத்தமான அல்லது இவர் சொன்ன ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான வார்த்தைகள் அவரை சுற்றி விட்ட. நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதனாலே ஆண்டவர் கண்ணீரோட ஜெயிக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். இதுதான் நம்முடைய அறிக்கை. மற்றவர்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டா உங்களோட தோட்டத்தில் என்ன விளைச்சிருக்கீங்க கடகடன்னு சொல்லப்படும். என்ன விளைச்சிருக்கோம்? நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், நோயாளிக்குரிய சுகத்தை வைத்திருக்கிறேன், நோய் வராமல் இருக்கிற மரத்தை. ஊர் தெரியுமா? கஞ்சா மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளோட ஊர்ல எங்களோட தோட்டத்துல அந்த மரத்தை நாட்டினார்கள். ஒரு மறைவான இடத்துல இது என்ன மரம் ஒளிச்சு வச்சு நாட்டினார்கள்? கஞ்சா மரம். அது பெரிதான வளர்ந்து வந்துச்சு. அது நாட்டினவர் சொன்னார், இதிலே நீங்கள் சூட்டு பத்தலாம். அது நம்ம ஊர்ல பாவம் இல்லை, நம்ம ஏற்றபடி பாவம். இதுல நீங்க ரொட்டியும் சுட்டு சாப்பிடலாம். எப்படி ரொட்டி சொல்றது? இதை நீங்க மாவோட சேர்த்து குழைச்சி சுட்டி சாப்பிட்டீங்கடா, அடாடாடா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்க தலை சுத்தி சுத்தி தான் நடப்பீங்க. கஞ்சா மரத்தை நாட்டவர்கள் எங்கேயோ இந்த விதியை கொண்டு வந்தால் சட்டப்படி தவறு. அதனாலதான் அதை கொண்டு எங்க வைத்தார்கள்? எங்கேயோ ஒரு ஒளிவு மறைவான இடத்துல வச்சு அதுக்கு தனியா ஒரு குடும்பத்தை யாரும் போகக்கூடாது. இப்படியாக எங்களோட பக்கத்து ஊர்ல தோட்டத்திலே வளர்த்து அதை பலனடைந்தவர்கள் உண்டு. நான் இதை ஏன் யோசித்து பார்க்கிறேன் என்றால், தேவன் எப்படி விதைக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறவன் தீவியை கஞ்சாவை விதைத்து கஞ்சாவை அறுத்து கஞ்சாவை குடித்து கஞ்சாவை சாப்பிட்டு கஞ்சாவோட அவருடைய வாழ்க்கை போகுது. அவர்களுக்கு அது பாவம் அல்ல. நம்முடைய நாட்டில் அநேக காரியங்கள் அவர்கள் பாவமாய் கருதுவதே இல்லை. பாவத்தை பாவமாய் அவர்கள் எண்ணுவதே இல்லை. ஆனால் தேவன் நமக்கு விளக்கப்படுத்துகிறார். அவனுக்கே அந்த நம்பிக்கை, அவனுக்கே அந்த விசுவாசம், அவனுக்கே அதன் பலன் உண்டென்றால் நீ
2வது மாசம் ஆகுது. எப்படி இருக்குன்னு சொன்னா நான் உற்சாகமா இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் பட்படுத்துறேன், ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்துறேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல சொல்றேன் கர்த்தாவை விளைய பண்ணும். அப்ப என்னதான் போட்டுக்கிறீங்க? நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் வச்சிருக்க. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம், நோய்கள் நீங்குகிற ஆசீர்வாதத்துக்குரிய விதை, நோய் வராமல் இருக்கிற ஆசீர்வாதம், குழந்தை பாக்கியத்துக்கான விதை, பரிசுத்தாவில் இருக்கிறதுக்கான விதை, ஞானத்தினால அல்லது அன்பு, தெரிந்த புத்தி, பலத்தினால விளைந்திருக்கிற விசுவாசம், எல்லா விதைகளையும் விதைச்சிருக்கிறது. அப்ப எல்லாரும் எல்லா இடத்துலயும் மாறி மாறி கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஒரே விதையை தான் சொல்ல போறோம். எல்லா தோட்டத்திலயும் அதானே. அப்ப என்ன சொல்லுவோம்? அப்ப எல்லாருமே இதை விதைச்சா எல்லாரும் ரொம்ப மலிவா போகும். ஏன்னா எல்லாரும் ஒரே விதை. அதனால இந்த காரியங்கள்லாம் மிகவும் விலை குறைந்ததாய் போக போகிறது. எல்லா இடத்திலும் விளையும் பொழுது அதுக்கு மதிப்பு குறைந்துவிடும். ஊர்ல பாருங்க, சீசன் வந்த உடனே எல்லாரும் மிளகாய் கொண்டு வருவாங்க. 400 ரூபாயில இருந்த மிளகாய் திடீரென்று 10 ரூபாய்க்கு போயிடும். காரணம் எல்லாரும் அறுவடை. எல்லா பயிர்களும் அப்படித்தான். ஆகவே நாம் எல்லாரும் ஒரே விதமான விதைகளை விதைத்திருக்கிறபடினால் அந்தந்த காலத்திலே அது விளைத்து பலன் கொடுக்கத்தான் போகுது. ஆகவே கதைக்கு பொழுது நீ ஒரு தோட்டத்தில் விதைத்து அதை பயன்படுத்தி அது பலனை காத்திருக்கிறோம் போல பேச வேண்டும். விதைச்சு போட்டு விதைக்காமல் பேச நீ மாறுதல் இருக்கிறவன் பொய்ய, உனக்கே தெரியாது என்ன செய்கிறாய். ஆக விதைத்த நாளில இருந்து ஒரு மாசம் முன்ன 2வது மாசத்துக்குள்ள கால் வச்சுட்டோம் அல்லவா? ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்பு மாற வேண்டும். காலம் நெருங்கிட்டு 2வது மாசத்துக்குள்ள வந்துட்டு அதான் கண்ணீர். 3வது மாசத்துக்குள்ள வந்துட்டு சில பேரோட நிலை என்ன? விதைச்சா 3 நாள் பலன் கொடுக்க வேண்டும். 3 நாளைக்கு தான் இவர் பிரயாசப்பட்டு பார்ப்பார். 3 நாள் தோட்டம் எல்லாம் மூடி கட்டியாச்சு, தோட்டமாச்சது, விதையாச்சு. நான் பழைய வாழ்க்கைக்கு நான் திருப்புறேன். பழைய முழுப்பு என்னமோ சபைக்கு வார ஞாயிற்றுல பயன்படுத்தி கொண்டு ஏதோ அந்த அடிப்பட்ட பாம்பு மாதிரி வருவோம். இப்படிதான் பேசுவாங்க. வரும்போது இப்படிதான் பேசுவாங்க. அதுல உபாசத்தோட வேற வாரன்னு சொல்லிட்டாங்க. மனுஷனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆசையா சாப்பிடும், அதோட உபவாசம் போற. அப்ப இன்னொரு மடங்கு அவர் என்ன செய்வார்? உபவாசம் நெச்சோடனே அவருக்கு உடம்பு தோணிடும். இப்படி வருவார். ஏன்? காலில் கொண்டு போய் சாப்பிடும். ஆக நாம் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்துக்கிற வெளிப்பாடுகளை, வார்த்தைகளை